இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்தக்கூடிய நெறைய படங்கள் வெளியாகிய நெறைய படத்துல நம்ம வந்து ஒரு 5 படம் பார்க்க போறோம். பார்க்க வேண்டிய திரைப்படங்கள் ஒரு 5 படத்த நம்ம பார்க்க போறோம். அ வாங்க பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு டாப் 5 மஸ்ட் மூவி தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நான் பார்த்த படங்கள் எனக்கு எப்படி பிடிச்சதுன்றத கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்கள் தான் எல்லாமே. எல்லா படமுமே போன வருஷம் வந்த எல்லா படமுமே பார்க்க வேண்டிய படங்கள் தான். அதில நான் பார்த்த படங்கள மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன். வாங்க பார்ப்போம். முதல் படம் வந்து வந்து நம்ம மாரி செல்வராஜ் அவங்களுடைய டைரக்ஷன்ல வர வந்த வந்த படம் வாழை படம் தான். வாழை படம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரியான ஒரு படம். அ அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு பகுதிய தான் ஒரு படமா எடுத்து வச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் சார் வந்து எடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப பெயின்ஃபுல் மூவிங்க. ரொம்ப பெயின்ஃபுல் மூவி. வாழை தார தூக்குறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து கலையரசன் அவங்க வந்து கிளைமாக்ஸ்ல போர்ஷன் வந்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் வந்து அ அந்த அதாவது மாரி செல்வராஜ் அந்த பையன் வந்து அ பசியில பசியோடைய கொடுமை. இந்த பக்கம் 2 பேரும் இல்ல. கிளைமாக்ஸ் ரொம்ப அழுகையாவும், ரொம்ப இதாகும். கமலஹாசன் சார்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வந்தது. உண்மையாவே படம் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல் மூவி. கண்டிப்பா ஒன் டைம் ஆச்சு இந்த படத்த பார்த்துருங்க. ஏன்னா சரியான ஒரு படம். ரொம்ப அற்புதமா எடுத்து வச்சிருப்பாரு. அவருடைய வலிகள வந்து இப்ப கூட நடக்குது. வாழைத்தாரு தூக்குறதா இருக்கட்டும், கூலி விஷயம் ரூ. 1 ஏத்தி குடுன்ற மாரி இன்னமும் இருக்கு. அது ரொம்ப தத்ரூவமாவும், ரொம்ப வலி நிறைந்த ஒரு அழகான திரைக்கதையாவும் நம்ம ஆரி செல்வராஜ் சார் குடுத்திருந்தாரு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அ அப்புறம் வந்து அடுத்த படம் என்னன்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மூவி தான் பார்க்க போறோம். நம்ம ஜீவா சாருடைய பிளாக் படம் தான் பார்க்க போறோம். ஜீவா சார், அப்புறம் பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஆனா இது ஒரு சைக்காலஜி மூவி. சரியான சைக்காலஜி மூவிங்க இது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது படம் வந்து செம்மையா இருக்குங்க. பயங்கரமா மிரட்டினாங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல பயங்கரமா மிரட்டிட்டாங்களேன்னு தான் தோணுச்சு படம். ஏன்னா, 2டே பேர வச்சு தான் கதை போகும். 2டே பேர வச்சு தான் ஒரு ஃபுல் மூவியுமே ட்ராவல் ஆகும். அதுக்குள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள், ஏகப்பட்ட நிறைந்த ட்விஸ்ட்டுகள் நெறைய இருக்கும். அதாவது வீடு மாறி மாறி வர சீக்வென்ஸ்லாம் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அவங்களா ரிவீல் பண்ணா தான் நமக்கு தெரியும். அந்த மாரியான ஒரு சரியான ஒரு படமா பயங்கரமா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பிளாக் படம். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். போன வருஷத்துல வந்த படத்துல பிளாக் மூவி கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். செம்மையா புடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம் வந்து லப்பர் பந்து. நம்ப கெத்து தினேஷ், ஹரிஷ் கல்யாண். டைரக்டர் வந்து தமிழரசன், பச்சைமுத்து. அவருடைய டைரக்ஷன்ல வந்த திரைப்படம் தான் லப்பர் பந்து. படம் வைஸ் செம்ம படம், செம்ம படம். அங்கங்க டயலாக்ல ஜாதி ரீதியான பிரச்சனை டயலாக் எல்லாமே பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேரோட ஈகோவ மையமா வச்சு, அத சுத்தி நடக்கிற ஒரு அழகான ஒரு காதல் கதையா இருக்கட்டும், காதல் விஷயமா இருக்கட்டும், ஈகோ விஷயமா இருக்கட்டும், சமுதாயத்தில சொல்ற கருத்தா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா பதிவு பண்ணி வச்சிருந்தாரு நம்ம டைரக்டர் தமிழரசன். ரொம்ப ரொம்ப எமோஷனலாவும் கனெக்ட் ஆச்சு. எல்லாத்துலயுமே படம் கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது படம். அதான் கெத்து தினேஷ் அவங்களுடைய பேர் கூட வர லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பக்கம் ஹரிஷ் கல்யாண் அவங்களது வரக்கூடிய பேர் சீன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. லவ் போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஈகோவுல வரக்கூடியதும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஊருக்குள்ள அந்த போட்டியில நடந்துப்பாங்கள்ல, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்னு இந்த பக்கம் வந்து பாலா அவங்க பேசுறதும், இந்த பக்கம் தினேஷ் அவங்களோட மாமா பேசுறதும் இந்த மாரி செம்மையா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த திரைப்படம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க லப்பர் பந்து. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய படம், நம்ம விஜய் சேதுபதி அவங்களுடைய 50வது திரைப்படமா வெளியான மகாராஜா. நித்தில் சுவாமிநாதன் அவருடைய டைரக்ஷன்ல வரக்கூடிய ஒரு திரைப்படம். வந்த திரைப்படம். பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏன்னா, இந்த படம் வந்து வேற ஒரு ஜானர்ல இருந்த திரைப்படம் தான் சொல்லணும். எல்லாருடைய ஆக்டிங்கும் விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் அவர் ஆக்டிங் வந்து எப்பவுமே நல்லாருக்கும். அதேபோல இந்த படமும் அதே மாரி தான். மனுஷன் வேற லெவல்ல பின்னிருப்பாரு மகாராஜால.
எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா சீக்வன்ஸையுமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிங்கம்புலி சார் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு ரோல் அவரு. ஏன்னா, அவரு வந்து பல கெட்டப்ல பல காமெடியெல்லாம் டைரக்டராவும் நெறைய விஷயங்கள் அவர நம்ம பார்த்துருப்போம். ஆனா, இப்படி ஒரு இதில நான் எதிர்பார்க்கவே இல்ல அவர. அ ரொம்ப எதார்த்தமா காமெடியா வந்து, அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த சீன ரிவீல் பண்ணுவார் பார்த்தீங்களா? காதுல முதுகு இருக்கு. கா முதுகுல சாரிங்க. கா கா முதுகுல காது இருக்கிற மனுஷன்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அதுலேருந்து அ அவரு வந்து ஒவ்வொன்னா அவரு வந்து வீட்டுக்குள்ள வந்து ரிவீல் பண்ணுவாரு. அவன் இப்படி பண்ணான், அப்படி இப்படின்னு ரிவீல் பண்ணும்போது, அப்பதான் எனக்கே, ஓ! இவரும் அதுல இருக்காருன்ற மாரி தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, இது நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்ல நம்ம சிங்கம்புலி அவர்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் வந்து சத்தியமா பார்க்க முடியாது. இதயத்த சரியா நொறுக்கி வச்ச ஒரு கிளைமாக்ஸ் தான் சொல்லணும். தான் பொண்ணுதான்றது அனுராக் அவர்களுக்கு தெரியும்போது, அந்த பாதத்துல ரத்தம் போகும்போது, அந்த ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாரு நம்ம நித்திலன் அவர்கள். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, அ அம் தப்பு பண்ணிட்டு சாரி சொன்னாலோ, இல்ல வேற எதனா பண்ணாலோ அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. நான் அவரு இல்லாதபோது அந்த ரத்தத்துல கூட மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிச்சுடும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அழுத்தமான கதை. அத வந்து அந்த ரத்தம் வந்து அவர் அந்த பாதத்தில பதியும்போது கூட மன்னிப்பாங்களான்னு தெரியாது. அந்த மாரியான ஒரு சம்பவம் தான் பண்ணி வச்சிருப்பாரு நம்ம அ நித்திலன் அவர்கள். அது எனக்கு ஸ்டோரி வைஸ் ரொம்ப புடிச்சிருந்தது. பயங்கரமான ஸ்டோரி. கதை இப்படிதான் போகுதுன்றதே தெரியாது. இவரு வந்து லட்சுமிய காணோம், லட்சுமிய காணோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யாருப்பா லட்சுமினா குப்பை தொட்டின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போய்க்கிட்டே இருக்கும் கதை. அப்புறம் தான் பார்ப்போம். ஓ! 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 சைல்டு அப்யூஸ வச்சு நடக்கக்கூடிய பெரிய சம்பவத்த ரொம்ப பெரிய சம்பவமா நம்ம டைரக்டர் காட்டியிருப்பாரு. அதில விஜய் சேதுபதி ஆக்டிங் செம்மையா இருந்தது. அ ரொம்ப புடிச்சிருந்து நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. மகாராஜா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கண்டிப்பா பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துருங்க. சரியான ஒரு திரைப்படம். செம்ம படம். அ அதுக்கு அடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அமரன். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன். இந்த படம் வந்து சோல்ஜர மையமா வச்சு சோல்ஜர்ஸ் படம் நெறைய வந்திருக்கு. அதில என்ன மாரி சுவாரஸ்யமான கதைய நம்ம சொல்ல போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேஜர் அவர்களுடைய முகுந்த் வரதராஜன் அவங்கள மையமா வச்சு, அவங்கள மட்டும் இல்லாம அவங்க மனைவி இந்து ரபிகா வர்கீஸ் மேம் அவங்களையும் மையமா வச்சு, இவங்க 2 பேருமே மையமா வச்சு, ஒரு டீட்டெயில் ஒரு ஸ்டோரியா நம்ப ராஜ்குமார் பெரியசாமியும் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய இடத்துல எமோஷனல் தான். படம் ஃபுல்லாவே எமோஷனல் தான். காதல் கதைங்க, காதல் போர்ஷன்ஸ் எல்லாமே, லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே அவ்ளோ அழகா இருந்தது. ரியலா இந்த 2 பேர் இப்படிதான் இருந்தாங்களா? இப்படிதான் இருந்திருப்பாங்கன்ற ஃபீல் பண்ற அளவு உண்மையாவே அப்படிதான் இருந்தத தான் வெளிப்படுத்தியிருப்பாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும், சாய் மேமும் வெளிப்படுத்தியிருக்காங்கன்ற மாரி தான் தோணுச்சு. ஏன்னா, அவ்ளோ அழகான காதல். கிளைமாக்ஸு உண்மையாவே அழ வச்சுருச்சு. எதிர்பார்க்காத கிளைமாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ராணுவத்தில நடக்கக்கூடிய தான். ஆனா, அது கிளைமாக்ஸ் என்னால பார்க்க முடியலைங்க. சரியான பெயின்ஃபுல்லா இருந்தது. நெறைய இடத்துல படம் பெயின்ஃபுல்லா தான் இருந்தது. அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு ஊருக்கு போறேன்னு சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன கேப்ல வந்து குழந்தையையும், ஒய்ஃபையும் பார்க்கறதுக்கு அவரு வந்து ஒய்ஃப் வந்து ஏர்போர்ட்ல நிக்கிற விஷயமா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய எமோஷனலா கனெக்ட் ஆன மூவி அமரன். அதுக்கேத்த மாரி நம்ப டிவி சார் பிஜிஎம் பயங்கரமா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு திரைப்படத்துல அமரனும் இருந்தது. சரியான ஒரு படங்க. இந்த 5 படமே எனக்கு ரொம்ப புடிச்ச சரியான ஒரு படம். பார்க்க வேண்டிய திரைப்படங்கள் தான் எல்லாமே. அ இதே மாரி உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா, பார்ட் 2 போட நான் ரெடியா இருக்கேன். இந்த வீடியோவுக்கு நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.